நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நத்தமேடு கிராமத்தில் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கட்டிடம் மற்றும் 44 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த அனைவருக்கும் 45 நாளில் பணம் கிடைக்கும் என்று பேசினார். மேலும் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் மலைவாழ் மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தபோது முதல்வர் ஸ்டாலின் மூத்த சட்டமன்ற உறுப்பினரான உதயசூரியனின் கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்று கூறினார். மக்களுக்கான திட்டங்களை சொல்லி கோரிக்கை வைத்தவுடன் உடனடியாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுபவர் தான் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். இவ்வாறு பேசினார். இவ்விழாவில் கள்ளக்குறிச்சி ஒன்றிய குழு தலைவர் அலமேலு ஆறுமுகம், வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகர், ஒன்றிய செயலாளர் அரவிந்தன், ஊராட்சி மன்ற தலைவர், கூட்டுறவு சங்க செயலாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் KS பெரியசாமி. காரணத்தினால் அந்த இடத்தை மாற்றி மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கும் செல்ல வேண்டும். இங்கு இருக்கின்ற மக்கள் அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு மகளிர் சுமார் 10 லட்சம் ரூபாய் நிதியிலிருந்து கட்டில் பாதுகாக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நம்முடைய நத்தமேட்டுக்கு கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்க நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. நான் வருகின்ற போது போகின்ற போதெல்லாம் இந்த பகுதியில் நியாய விலங்களை ஒரு ஆர்ப்பாட்ட ஆசாரியர் எல்லாத்தையும் சொல்லுவார். இந்த மாதிரி சீக்கிரம் வாங்கி தரேன், கட்டணம் கட்டி தரேன் அப்படின்னு. அதில் வைஸ் பிரசிடண்டாக இருக்கிற மகேந்திரன் பலமுறை என்னிடம் சொல்லியிருக்கிறார், செயலாளரும் என்னிடம் சொல்லியிருக்கிறார். இதோட என் வச்சிச்சு என் வீட்டுக்கு எப்பெல்லாம் என்னை பார்க்க வருதோ அப்பெல்லாம் வந்து சமதுபாய் சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி புதிதாக இந்த ஊருக்கு வந்திருந்தது சொன்னால் அவரையும் தான். ஆகவே இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் இது போன்ற நிகழ்வுகளை நம்ம ஊருக்கே பார்த்தீங்கன்னா இது 44 லட்சம், இது 10 லட்சம், இது தந்து கொண்டு திருப்பூரோடு போறது இதெல்லாம் விட்டுருங்க. அதாவது ஒரு சிறிய குக்கிராமத்துக்கு இவ்வளவு பணம் செலவு செய்து திட்டங்களை உருவாக்குறான்னு சொன்னால் நீங்கள் சொல்லுகின்ற பேச்சை எங்களை போன்றவர்கள் கேட்கிறோம். நாங்கள் சொல்லுகின்ற பேச்சை முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் கேட்டு இதுக்குரிய நிவாரண தொகையை ஒதுக்கி செய்கிற நிகழ்வு தான் இப்படிப்பட்ட நிகழ்வு என்பதை உங்களிடம் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மக்கள் மகளிர் தாய்மார்கள் செல்கின்ற நிலை இருக்கிறது. அதுக்கு காரணம் 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் பேருந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதை மாற்றி அந்த மக்களும் இந்த விடியல் பயணத்தில் நிலப்பரத்தில் கீழ்த்தரத்தில் இருக்கின்ற மக்கள் பயனடைகின்றது போல மலைவாழ்த்தவருடைய மக்களும் பயனடைய வேண்டும் என்று கேட்டேன். போக்குவரத்து அமைச்சர் அமைச்சர் சிவசங்கர் அவங்க அப்பாவை என்னோட எம்எல்ஏ இருந்தது. அவங்க அப்பா கூடவே நான் எம்எல்ஏ வந்தேன் 35 வருஷத்துக்கு முன்னாடி. என் பக்கத்து ரூமும் கூட. இப்ப அவரு என் கூட எம்எல்ஏ, இப்ப அமைச்சர். நான் அவரை கேட்டேன், முதலமைச்சர் இருக்கார், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னேன். முதலமைச்சர் திரும்பி பார்த்தது உடனே அமைச்சர் பேச ஆரம்பித்தார். உதயசூரியன் நம்முடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும். ஆகவே இனி ஒரு காலங்களில் மலைப்பிரதேசத்தில் மக்களுக்கும் அந்த விடியல் பயணம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னோம். வீடியோ